அருமையானவர்களே, எப்பொழுதும் நாம் ஜெபம் செய்யும் போதும் பிரைஸ் தி லார்ட். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த ஆலோசனை நேரத்தில் மற்றொரு ஆலோசனையின் மூலமாக உங்களை சந்திக்க தேவன் தந்த நல்ல வாய்ப்பிற்காக தேவாதி தேவனை துதிக்கிறேன். இந்த நாளின் ஆலோசனை பகுதியை பார்க்கலாம். ஒரு குழந்தை தன்னுடைய 2 கைகளையும் மேலே தூக்கி காட்டுகிறது என்றால் நாம் என்ன செய்வோம்? வேகமாக அந்த குழந்தையை நாம் தூக்கி விடுவோம் இல்லையா? குழந்தை கைகளை மேலே தூக்குகிறது என்றால் யாராவது என்னை தூக்க வேண்டும் என்றுதான் அர்த்தம். அருமையானவர்களே, அநேக நேரங்களில் தேவ பிரசன்னங்களில் நாமும் கூட 2 கைகளையும் மேலே தூக்கி ஜெபிக்கும் போது நிச்சயமாக தேவன் எந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறோமோ அந்த காரியங்களை தந்து அவருடைய பிள்ளைகளை தாங்குவார், தூக்கி சுமந்து செல்வார். அருமையானவர்களே, எப்பொழுதும் நாம் ஜெபம் செய்யும் போதும் நம் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளும் போது நம்முடைய 2 கைகளையும் உயர்த்தி தேவனை நாம் ஆராதிப்போம். நம்முடைய வேத புத்தகத்தில் சங்கீதம் 134 அதிகாரம் 2, 3 வசனத்தை வாசிப்போம். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக கைகளை உயர்த்தி அவருடைய நாமத்தை பிரஸ்தாபிப்போம். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு ஆலோசனையோடு உங்களை நான் சந்திக்க இருக்கிறேன். தேவன் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.